வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ஸ்டஃப்டு இட்லி பார்க்க போகிறோம். இட்லி ஸ்வீட்டாக இருக்குமா? பார்ப்போமே எப்படி பண்ணுறது. அந்த ஸ்வீட்டான இட்லியை நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் வச்சு கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது. அதுக்கு முதல்ல இந்த போலி பூரணத்தை செஞ்சுக்குவோம். போலி பூரணம் ரெசிபி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்க அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப் இப்போ கொடுத்துட்றேன். முதல்ல கடலைப்பருப்பை ஒரு 500 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அதை ஊற வச்சுக்குவோம். ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சப்புறம் குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இந்த வேக வச்ச கடலைப்பருப்பை நல்லா மிக்சியில் போட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். அதை ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சப்புறம் இதுக்கு 300 கிராம் வெல்லம் எடுத்து அடுப்பில் வச்சு கொதிக்க விடுவோம். பாகெல்லாம் வைக்க வேண்டாம். கொதிச்சப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி இந்த பேஸ்ட்டோட கலந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு 15-20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். சின்ன சின்ன பால்ஸாக உருளை வரும். ஸோ இப்போ இது ரெடியாக இருக்குது. என்ன பண்ணுவோம், இந்த பால்ஸை எடுத்து கையில் கட்டை விரலால் தட்டினீங்கனாலே சின்ன சின்ன வடை சைஸ்க்கு வந்துடும். அந்த மாதிரி வடையாக தட்டி வச்சுக்குவோம். இட்லி மாவு ஆஸ் யூஷுவல் வேணும். இப்போ என்ன பண்ணுவோம், இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு ஒரு அரைக்கரண்டி மாவு எடுத்து எல்லாத்துலேயும் ஊற்றுவோம். அதாவது அந்த இட்லி தட்டு ஒரு ஹாஃப் தான் ஃபில் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த வடை மாதிரி தட்டி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அது மேலே ஒவ்வொரு இட்லிலையும் மாவு ஊற்றிருக்கோம்ல, அந்த மாவு மேலே வச்சுருவோம். ரொம்ப மெதுவாக வைப்போம். அதுக்கப்புறம் மேலே திரும்ப இன்னொரு அரைக்கரண்டி இட்லி மாவு ஊற்றி வச்சுருவோம். குக்கரில் எப்பவும் போல் வேக வச்சுக்குவோம். இட்லி வேக வைக்கிற மாதிரி 5-6 நிமிஷம். எடுத்து பாருங்களேன், எவ்வளோ நல்லாயிருக்கு. புட்டு பார்த்தா தெரியுது, உள்ளுக்குள்ளே கொழுக்கட்டை மாதிரி ஜம்முன்னு வந்திருக்கு. நம்ம வீட்டு பசங்களுக்கு டெஃபினட்டாக இது பிடிக்கும், சந்தேகமே இல்லை. ஸோ நீங்களும் பண்ணுங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகேயா? என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பட்டன், ஷேர் பட்டன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.